லோகேஷ் கனகராஜ் சூர்யா கூட்டணி வந்து பிரம்மாண்டமா ஒரு திரைப்படத்தை வந்து உருவாக்க போகிறார்கள். அந்த திரைப்படத்தை யார் வந்து தயாரிக்க போகிறார்கள், ஸோ அந்த திரைப்படத்தோட பட்ஜெட் என்ன அப்படிங்கிற டீட்டெயிலான விஷயத்தை தான் பேச போகிறோம். ஸோ அதுக்கு முன்பு வந்து ஒரு ஸ்மால் அட்வைஸ். இந்த உலகத்தில் வந்து நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொல்லுறது நம்ம சொல்லும்போது வந்து பல பேர் வந்து உன்னால் அது முடியாது, கனவு உலகத்தில் இருக்கியா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து டிமோட்டிவேட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அதெல்லாம் தாண்டி தான் வந்து வந்தாகணும். தளபதி சொல்கிற மாதிரி மெயின் மேட்டருக்குள்ளே போயிடலாம். ஸோ அதாவது என்ன மேட்டர்னா, நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்களோட லைனப் வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ கூலி திரைப்படம் முடிச்சிட்ட அப்புறமா கைதி 2வது பாகத்தை பண்ணுற மாதிரி தான் வந்து பிளானில் வந்து இருந்தாங்க. ஆனால் வந்து அந்த லைனப்பில் வந்து சில சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ கைதி 2வது பாகம் பண்ணாமல் சூர்யா அவர்கள் கூட வந்து ஒரு திரைப்படம் வந்து பண்ண போகிறாங்களாம். சூர்யா அவர்கள் கிட்ட வந்து ஒரு கதையை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து சூர்யா 45 திரைப்படம் முடிச்சிட்ட அப்புறமா ஆரம்பிக்கிற மாதிரி தான் இருந்தது. ஸோ ஆனால் அது வந்து இப்போ தள்ளி போயிருக்கு. அதுக்கான காரணம் என்னன்னா, அதுவும் லோகேஷ் கனகராஜ் தான் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஏன்னா லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இப்போ வந்து கூலி திரைப்படத்தை இயக்கி கொண்டு இருக்காங்க. ஸோ கூலி திரைப்படத்தோட ஷூட்டிங் வந்து இந்த மாதம் இறுதிக்குள் முடிய வேண்டியது, பிப்ரவரி முதல் வாரத்திலே முடிய வேண்டியது. இதை வந்து அஃபிஷியலாகவே வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை வந்து ஏர்போர்ட்ல இருந்து வெளியே வரும்போது ஜனவரி முதல் வாரத்தில் சொல்லியிருப்பாங்க. கூலி திரைப்படத்தோட ஷூட்டிங் வந்து 75% வந்து கம்ப்ளீட்டாக முடிந்து விட்டது, இனிமேல் வந்து கொஞ்சம் தான் ஷூட்டிங் இருக்கு, அது இந்த மாதம் இறுதிக்குள் வந்து முடிந்து விடும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறமா வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட உடல்நிலை வந்து கொஞ்சம் வந்து மோசமாக போனது. அதுக்கப்புறமா சில பிரச்சனைகள் காரணமாக கூலி திரைப்படத்தோட ஷூட்டிங் வந்து இன்னுமே வந்து போய்கொண்டு இருக்கு. ரீசெண்டாக பிப்ரவரியில் ஃபர்ஸ்ட் வீக்ல வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கிட்ட கேட்கும்போது 80% ஆஃப் ஷூட் வந்து முடிந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. கிட்டத்தட்ட வந்து ஒரு மாசமாவே வந்து வெறும் வந்து 5% ஆஃப் ஷூட் மட்டும்தான் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அதனால வந்து நம்ம லோகேஷ் கனகராஜ் நினைச்ச மாதிரி வந்து கூலி திரைப்படத்தோட அவுட்டை வந்து சொன்ன டைமுக்கு வந்து கொடுக்க முடியவில்லை. இதனால் வந்து நம்ம சூர்யாவும் லோகேஷ் கனகராஜும் இணையிற கூட்டணி வந்து இன்னுமே வந்து தள்ளி போகிருக்கு அப்படிங்கிற தகவல் வந்து கிடைச்சிருக்கு. ஆக்சுவலாக சூர்யா 46 திரைப்படத்தை தான் நம்ம லோகேஷ் கனகராஜ் இயக்கிற மாதிரி வந்து இருந்தது. ஆனால் வந்து இந்த கூலி திரைப்படத்தோட ஷூட்டிங் வந்து மார்ச் மாதம் எண்டு வரைக்குமே வந்து போகும். அந்த ஒரு காரணத்தினால வந்து இப்போ வந்து சூர்யா 46 திரைப்படத்தோட தயாரிப்பு வந்து வேற ஒரு நிறுவனம் வந்து பண்ண போகிறாங்க, வேற ஒரு டைரக்டர் தான் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற செய்தி வந்து கிடைச்சிருக்கு. அதாவது சூர்யா அவர்களுடன் 46வது திரைப்படத்தை மலையாள இயக்குனர் அமில் அவர்கள் தான் வந்து பண்ண போகிறாங்க. ஸோ இவங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து டெலிவிஷனில், அதாவது 1999 வந்து டெலிவிஷனில் வந்து சினிமோட்டோகிராஃபராக வந்து என்ட்ரி ஆனாங்க. அதுக்கப்புறமா வந்து டைரக்டராக வந்து 2007 வந்து அறிமுகமாகறாங்க. அதுக்கப்புறமா அவர் இயக்கிய திரைப்படங்கள் அனைத்துமே வந்து மிகப்பெரிய வெற்றி திரைப்படமாக அமைகிறது. இவங்க வந்து ஒரு நேஷனல் அவார்டு வின்னர் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இவங்க இயக்கிய திரைப்படத்துக்கு நேஷனல் அவார்டாக கேட்டால் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. இவங்க வந்து சினிமோட்டோகிராஃபிங் பண்ண ஒரு திரைப்படத்துக்கு நேஷனல் அவார்டு வந்து கிடைச்சிருக்கு, இவருக்கு வந்து கிடைச்சிருக்கு. இப்போ தான் வந்து நம்ம சூர்யா அவர்கள் பயங்கரமான பிளானை வந்து வச்சிருக்காங்க. சூர்யா அவர்களோட 46வது திரைப்படத்தை அமில் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து மலையாள இயக்குனர் வந்து இயக்க போகிறாங்க. இந்த திரைப்படத்தோட மொத்த ஷூட்டிங்கே வந்து வெறும் வந்து 40லேருந்து 50 நாட்கள் தான் வந்து கொடுத்துருக்காங்க. 40லேருந்து 50 நாட்கள் வந்து இந்த ஷூட்டிங் வந்து கம்ப்ளீட்டாக வந்து முடிந்து விடுமா. இந்த திரைப்படத்தை யார் தயாரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டுடியோ கிரீன், அதாவது கங்குவா திரைப்படத்தை தயாரித்தவங்க தான். ஏற்கனவே வந்து கங்குவா அப்படிங்கிற ஒரு பெரிய பட்ஜெட் திரைப்படம், கிட்டத்தட்ட 300 கோடி ரூபாய் அந்த திரைப்படத்தோட பட்ஜெட், ப்ரொமோஷன் எல்லாமே சேர்த்து 400 கோடி ரூபாய் வந்து விட்டது. ஆனால் வந்து லாபம் அப்படின்னு பார்த்தா லாபமே வராமல் 200 கோடி ரூபாய் வந்து நஷ்டம் தான் வந்து சூர்யா அவர்களுக்கு வந்து ஸ்டுடியோ கிரீனுக்கு வந்து ஏற்பட்டிருக்கு. இதனால் வந்து சூர்யா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களுக்காக ரொம்ப ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் கம்மியான நாட்களில் சம்பளமே வாங்காமல் ஒரு திரைப்படத்தை வந்து நடித்து கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்து ஸ்டுடியோ கிரீனுக்கு வந்து சொல்லியிருக்காங்களாம். அதனால் வந்து ஸ்டுடியோ கிரீன் வந்து சூர்யா வைத்து வந்து தன்னோட அடுத்த திரைப்படத்தை இயக்க போகிறாங்க. சூர்யா 46 வந்து ஸ்டுடியோ கிரீன் தான் வந்து தயாரிக்க போகிறது. இந்த திரைப்படத்தோட ஷூட்டிங் வந்து செப்டம்பர் மாதம் ஆரம்பிக்க போகிறது. வெறும் வந்து 40லேருந்து 60 நாட்கள் தான் வந்து இந்த திரைப்படத்தோட ஷூட்டிங்கும் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இதை வந்து அஃபிஷியலாகவும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதனால இந்த வருட இறுதிக்குள்ளே வந்து சூர்யா 46 திரைப்படத்தோட ஷூட்டிங் வந்து கம்ப்ளீட்டாக முடிந்து ஜனவரி முதல் வாரம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சூர்யா 46 வந்து வெளியாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுக்கப்புறம் தான் வந்து லோகேஷ் சூர்யா கூட்டணி.
லோகேஷ் கனகராஜ் சூர்யா கூட்டணியில் வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு திரைப்படம் வந்து உருவாக போகிறது. ஸோ இந்த திரைப்படம் கரெக்டாக வந்து கூலி திரைப்படத்தோட ஷூட்டிங்கும் வந்து மார்ச் இறுதிக்கு முடிந்து விட்டு அதுக்கப்புறமா கூலி திரைப்படம் ரிலீஸுக்கு கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி சூர்யாவும் 46 முடிச்சு கரெக்டாக வருவாங்க. இவங்க 2 பேருமே ஜாயின் பண்ணி தான் வந்து சூர்யா அவர்களோட அடுத்த திரைப்படத்தை வந்து உருவாக்க போகிறாங்களாம். இதுக்கு நடுவில் வாடிவாசல் அப்படிங்கிற திரைப்படம் இருக்குது. அந்த திரைப்படத்துக்கான எந்த விதமான பேச்சுவார்த்தையும் இது வரைக்கும் போன மாதிரி சுத்தமாக தெரியல. ஸோ அதனால் வந்து சூர்யா அவர்களோட 47வது திரைப்படத்தை லோகேஷ் கனகராஜ் அவர்கள் டைரக்ட் பண்றாங்க. இந்த திரைப்படத்தை யாரு தயாரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தளபதி அவர்களோட 69வது திரைப்படத்தை தயாரிக்கும் ஜனநாயகம் திரைப்படத்தை தயாரிக்கும் KVN தயாரிப்பு நிறுவனம் தான் இந்த திரைப்படத்தை வந்து தயாரிக்கிறது அப்படிங்கிற தகவல் வந்து கிடைச்சிருக்கு. இந்த திரைப்படம் வந்து ஒரு மிகப்பெரிய பட்ஜெட்ல உருவாகும் திரைப்படம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. சரி, லோகேஷ் கனகராஜ் சூர்யா இவங்க 2 பேரும் ஜாயின் பண்ண போறாங்க. ஓகே, நமக்கு வந்து ரோலக்ஸ் கதாபாத்திரத்துல ஒரு பெரிய படம் வந்து பண்ண போறாங்க, அந்த கதாபாத்திரத்தை மையமா வைத்து அப்படிங்கிற தாட்டு தான் வந்து நம்ம எல்லாத்துக்குமே இது இருக்கும். அப்படி இல்லைன்னா வந்து நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்களோட ட்ரீம் ப்ராஜெக்டான இந்த இரும்புக்கை மாயாவி அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் வந்து இருக்கு. அது வந்து நம்ம லோகேஷ் கனகராஜோட ட்ரீம் ப்ராஜெக்ட். அதை வந்து சூர்யா வைத்து தான் இயக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்து நம்ம லோகேஷ் கனகராஜுக்கு இருக்கு. ஸோ அதனால வந்து இந்த திரைப்படத்தோட ஒரு கனெக்ஷனாக இருக்கும். இரும்புக்கை மாயாவி தான் வந்து சூர்யா வைத்து பண்ண போறாங்களா அப்படிங்கிற கேள்வியும் எழுதிருக்கும். அப்படி இல்லைன்னா வந்து இது வந்து கம்ப்ளீட்டா கூலி திரைப்படம் எப்படி வந்து ஸ்டாண்டர்டான ஃபிலிமா இருக்கோ அதே மாதிரி வந்து சூர்யா அவர்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்டான ஃபிலிம் தான் வந்து லோகேஷ் கனகராஜ் கொடுக்க போகிறாங்களோ அப்படிங்கிற கேள்விக்குறி வந்து இருக்கும். அப்படியும் இல்லைன்னா எஸ்சியோட கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு திரைப்படம் பண்ணுவாங்களா அப்படிங்கிற கேள்வியும் வந்து இருக்கும். ஆனால் இது எல்லாத்துக்குமே வந்து லோகேஷ் கனகராஜ் தான் விடை சொல்லணும். திடீர்னு வந்து லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இந்த ஒரு முடிவை வந்து எடுத்திருக்காங்க. ஏன்னா வந்து லோகேஷ் கனகராஜ் அவர்கள் வந்து இதுக்கு முன்பு வந்து NTRக்கு வந்து ஒரு கதையை வந்து சொல்லியிருக்காங்க. அந்த கதையும் வந்து ஓகே ஆகியிருக்கு. ஆனால் திடீர்னு வந்து அந்த NTR ப்ராஜெக்டை பற்றி பேசாமல் திடீர்னு சூர்யா அவர்களோட அடுத்த திரைப்படத்தை பற்றி வந்து லோகேஷ் கனகராஜ் தரப்புல இருந்து பல செய்திகள் வந்து வெளியாகி கொண்டு இருக்கு. ஓகே, இப்போ வந்து சூர்யா லோகேஷ் கனகராஜ் இணைந்தா அந்த திரைப்படம் வந்து எந்த அளவுக்கு வெற்றி திரைப்படமா அமையும் அப்படிங்கிற விஷயத்த வார்த்தையால் வந்து சொல்லவே முடியாது. ஏன்னா வந்து விக்ரம் திரைப்படத்துல வெறும் 10 நிமிஷம் தான் வந்து லோகேஷ் கனகராஜ் அவர்கள் சூர்யா வந்து டைரக்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த 10 நிமிஷம் வந்து தீயா வந்து இருந்தது. சொல்லப்போனா வந்து விக்ரம் திரைப்படம் இந்த அளவுக்கு 400 கோடி உலக அளவுல வசூல் ஒரு லோகேஷ் கனகராஜுக்கு டேர்னிங் பாயிண்டா அமைந்ததற்கான மிக முக்கியமான காரணமே அந்த ரோலக்ஸ் கதாபாத்திரம் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். சொல்லப்போனா வந்து சூர்யா அவர்களுக்கும் அது ரொம்ப முக்கியமான கதாபாத்திரமா அமைந்து விட்டது. வெறும் வந்து ஒரு 10 நிமிஷம் காட்சி வந்து சூர்யா அவர்களை வைத்து லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இவ்வளோ அழகா இவ்வளோ மாசா வந்து செதுக்குறாங்கன்னா ஒரு 2 மணி நேரம் திரைப்படம் சூர்யா அவர்களை எவ்வளவு வெறித்தனமா காட்டுவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு வந்து பர்சனலா வந்து எனக்கு வந்து அதிகரித்து விட்டது. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன? சூர்யா லோகேஷ் கனகராஜ் காம்போல திரைப்படத்தை பார்க்க யாரெல்லாம் வெயிட் பண்றீங்க அப்படிங்கிற விஷயத்த கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. லோகேஷ் கனகராஜ் சூர்யா கூட்டணி வந்து பிரம்மாண்டமா ஒரு திரைப்படத்தை வந்து உருவாக்க போகிறார்கள். அந்த திரைப்படத்தை யார் வந்து தயாரிக்க போகிறார்கள், ஸோ அந்த திரைப்படத்தோட பட்ஜெட் என்ன அப்படிங்கிற டீட்டெயிலான விஷயத்தை தான் பேச போகிறோம். ஸோ அதுக்கு முன்பு வந்து ஒரு ஸ்மால் அட்வைஸ். இந்த உலகத்தில் வந்து நான் ஜெயிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லுறது நம்ம சொல்லும்போது வந்து பல பேர் வந்து உன்னால் அது முடியாது, கனவு உலகத்தில் இருக்கியா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து டிமோட்டிவேட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அதெல்லாம் தாண்டி தான் வந்து வந்தாகணும். தளபதி சொல்கிற மாதிரி மெயின் மேட்டருக்குள்ளே போயிடலாம். ஸோ அதாவது என்ன மேட்டர்னா, நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்களோட லைனப் வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ கூலி திரைப்படம் முடிச்சிட்ட அப்புறமா கைதி 2வது பாகத்தை பண்ணுற மாதிரி தான் வந்து பிளானில் வந்து இருந்தாங்க. ஆனால் வந்து அந்த லைனப்பில் வந்து சில சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ கைதி 2வது பாகம் பண்ணாமல் சூர்யா அவர்கள் கூட வந்து ஒரு திரைப்படம் வந்து பண்ண போகிறாங்களாம். சூர்யா அவர்கள் கிட்ட வந்து ஒரு கதையை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து சூர்யா 45 திரைப்படம் முடிச்சிட்ட அப்புறமா ஆரம்பிக்கிற மாதிரி தான் இருந்தது. ஸோ ஆனால் அது வந்து இப்போ தள்ளி போயிருக்கு. அதுக்கான காரணம் என்னன்னா அதுவும் லோகேஷ் கனகராஜ் தான் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஏன்னா லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இப்போ வந்து கூலி திரைப்படத்தை இயக்கி கொண்டு இருக்காங்க. ஸோ கூலி திரைப்படத்தோட ஷூட்டிங் வந்து இந்த மாதம் இறுதிக்குள் முடிய வேண்டியது, பிப்ரவரி முதல் வாரத்திலே முடிய வேண்டியது. இதை வந்து அஃபிஷியலாகவே வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை வந்து ஏர்போர்ட்ல இருந்து வெளியே வரும்போது ஜனவரி முதல் வாரத்தில் சொல்லியிருப்பாங்க. கூலி திரைப்படத்தோட ஷூட்டிங் வந்து 75% வந்து கம்ப்ளீட்டாக முடிந்து விட்டது, இனிமேல் வந்து கொஞ்சம் தான் ஷூட்டிங் இருக்கு, அது இந்த மாதம் இறுதிக்குள் வந்து முடிந்து விடும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க.
ஆனா அதுக்கப்புறமா வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட உடல்நிலை வந்து கொஞ்சம் வந்து மோசமாக போனது. அதுக்கப்புறமா சில பிரச்சனைகள் காரணமாக கூலி திரைப்படத்தோட ஷூட்டிங் வந்து இன்னுமே வந்து போய்க்கொண்டு இருக்கு. ரீசெண்டா பிப்ரவரியில ஃபர்ஸ்ட் வீக்ல வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கிட்ட கேட்கும்போது 80% ஆஃப் ஷூட் வந்து முடிந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. கிட்டத்தட்ட வந்து ஒரு மாசமாவே வந்து வெறும் வந்து 5% ஆஃப் ஷூட் மட்டும் தான் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அதனால வந்து நம்ம லோகேஷ் கனகராஜ் நினைச்ச மாதிரி வந்து கூலி திரைப்படத்தோட அவுட்டை வந்து சொன்ன டைமுக்கு வந்து கொடுக்க முடியவில்லை. இதனால் வந்து நம்ம சூர்யாவும் லோகேஷ் கனகராஜும் இணையற கூட்டணி வந்து இன்னுமே வந்து தள்ளி போகிருக்கு அப்படிங்கிற தகவல் வந்து கிடைச்சிருக்கு. ஆக்சுவலா சூர்யா 46 திரைப்படத்தை தான் நம்ம லோகேஷ் கனகராஜ் இயக்கிற மாதிரி வந்து இருந்தது. ஆனா வந்து இந்த கூலி திரைப்படத்தோட ஷூட்டிங் வந்து மார்ச் மாதம் எண்டு வரைக்குமே வந்து போகும். அந்த ஒரு காரணத்தினால வந்து இப்ப வந்து சூர்யா 46 திரைப்படத்தோட தயாரிப்பு வந்து வேற ஒரு நிறுவனம் வந்து பண்ண போறாங்க, வேற ஒரு டைரக்டர் தான் பண்ண போறாங்க அப்படிங்கிற செய்தி வந்து கிடைச்சிருக்கு. அதாவது சூர்யா அவர்களுடன் 46வது திரைப்படத்தை மலையாள இயக்குனர் அமில் அவர்கள் தான் வந்து பண்ண போறாங்க. இவங்க யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து டெலிவிஷன்ல, அதாவது 1999 வந்து டெலிவிஷன்ல வந்து சினிமோட்டோகிராஃபரா வந்து என்ட்ரி ஆனாங்க. அதுக்கப்புறமா வந்து டைரக்டரா வந்து 2007 வந்து அறிமுகமாகறாங்க. அதுக்கப்புறமா அவர் இயக்கிய திரைப்படங்கள் அனைத்துமே வந்து மிகப்பெரிய வெற்றி திரைப்படமா அமைகிறது. இவங்க வந்து ஒரு நேஷனல் அவார்டு வின்னர் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இவங்க இயக்கிய திரைப்படத்துக்கு நேஷனல் அவார்டா கேட்டால் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. இவங்க வந்து சினிமோட்டோகிராஃபிங் பண்ண ஒரு திரைப்படத்துக்கு நேஷனல் அவார்டு வந்து கிடைச்சிருக்கு, இவருக்கு வந்து கிடைச்சிருக்கு. இப்போதான் வந்து நம்ம சூர்யா அவர்கள் பயங்கரமான பிளானை வந்து வச்சிருக்காங்க. சூர்யா அவர்களோட 46வது திரைப்படத்தை அமில் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து மலையாள இயக்குனர் வந்து இயக்க போறாங்க. இந்த திரைப்படத்தோட மொத்த ஷூட்டிங்கே வந்து வெறும் வந்து 40லிருந்து 50 நாட்கள் தான் வந்து கொடுத்துருக்காங்க. 40லிருந்து 50 நாட்கள் வந்து இந்த ஷூட்டிங் வந்து கம்ப்ளீட்டாக வந்து முடிந்து விடுமா. இந்த திரைப்படத்தை யாரு தயாரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டுடியோ கிரீன், அதாவது கங்குவா திரைப்படத்தை தயாரித்தவங்க தான். ஏற்கனவே வந்து கங்குவா அப்படிங்கிற ஒரு பெரிய பட்ஜெட் திரைப்படம், கிட்டத்தட்ட 300 கோடி ரூபாய் அந்த திரைப்படத்தோட பட்ஜெட், ப்ரொமோஷன் எல்லாமே சேர்த்து 400 கோடி ரூபாய் வந்து விட்டது. ஆனால் வந்து லாபம் அப்படின்னு பார்த்தா லாபமே வராமல் 200 கோடி ரூபாய் வந்து நஷ்டம் தான் வந்து சூர்யா அவர்களுக்கு வந்து ஸ்டுடியோ கிரீனுக்கு வந்து ஏற்பட்டிருக்கு. இதனால் வந்து சூர்யா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களுக்காக ரொம்ப ரொம்ப கம்மியான பட்ஜெட்ல கம்மியான நாட்களை சம்பளமே வாங்காம ஒரு திரைப்படத்தை வந்து நடித்து கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஸ்டுடியோ கிரீனுக்கு வந்து சொல்லியிருக்காங்களா. அதனால வந்து ஸ்டுடியோ கிரீன் வந்து சூர்யா வைத்து வந்து தன்னோட அடுத்த திரைப்படத்தை இயக்க போறாங்க. சூர்யா 46 வந்து ஸ்டுடியோ கிரீன் தான் வந்து தயாரிக்க போகிறது. இந்த திரைப்படத்தோட ஷூட்டிங் வந்து செப்டம்பர் மாதம் ஆரம்பிக்க போகிறது. வெறும் வந்து 40லிருந்து 60 நாட்கள் தான் வந்து இந்த திரைப்படத்தோட ஷூட்டிங்கும் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இதை வந்து அபிஷியலாகவும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதனால இந்த வருட இறுதிக்குள்ள வந்து சூர்யா 46 திரைப்படத்தோட ஷூட்டிங் வந்து கம்ப்ளீட்டா முடிந்து ஜனவரி முதல் வாரம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சூர்யா 46 வந்து வெளியாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுக்கப்புறம் தான் வந்து லோகேஷ் சூர்யா கூட்டணி, லோகேஷ் கனகராஜ் சூர்யா கூட்டணியில் வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு திரைப்படம் வந்து உருவாக போகிறது. ஸோ இந்த திரைப்படம் கரெக்டாக வந்து கூலி திரைப்படத்தோட ஷூட்டிங்கும் வந்து மார்ச் இறுதிக்கு முடிந்து விட்டு அதுக்கப்புறமா கூலி திரைப்படம் ரிலீஸுக்கு கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி சூர்யாவும் 46 முடிச்சு கரெக்டாக வருவாங்க. இவங்க 2 பேருமே ஜாயின் பண்ணி தான் வந்து சூர்யா அவர்களோட அடுத்த திரைப்படத்தை வந்து உருவாக்க போகிறாங்களாம். இதுக்கு நடுவில் வாடிவாசல் அப்படிங்கிற திரைப்படம் இருக்கு. அந்த திரைப்படத்துக்கான எந்த விதமான பேச்சுவார்த்தையும் இது வரைக்கும் போன மாதிரி சுத்தமாக தெரியல. ஸோ அதனால் வந்து சூர்யா அவர்களோட 47வது திரைப்படத்தை லோகேஷ் கனகராஜ் அவர்கள் டைரக்ட் பண்றாங்க. இந்த திரைப்படத்தை யாரு தயாரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி அவர்களோட 69வது திரைப்படத்தை தயாரிக்கும் ஜனநாயகம் திரைப்படத்தை தயாரிக்கும் KVN தயாரிப்பு நிறுவனம் தான் இந்த திரைப்படத்தை வந்து தயாரிக்கிறது அப்படிங்கிற தகவல் வந்து கிடைச்சிருக்கு. இந்த திரைப்படம் வந்து ஒரு மிகப்பெரிய பட்ஜெட்ல உருவாகும் திரைப்படம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. சரி, லோகேஷ் கனகராஜ் சூர்யா இவங்க 2 பேரும் ஜாயின் பண்ண போறாங்க. ஓகே, நமக்கு வந்து ரோலக்ஸ் கதாபாத்திரத்துல ஒரு பெரிய படம் வந்து பண்ண போறாங்க, அந்த கதாபாத்திரத்தை மையமா வைத்து அப்படிங்கிற தாட்டு தான் வந்து நம்ம எல்லாத்துக்குமே இது இருக்கும். அப்படி இல்லைன்னா வந்து நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்களோட ட்ரீம் ப்ராஜெக்டான இந்த இரும்பு கை மாயாவி அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் வந்து இருக்கு. அது வந்து நம்ம லோகேஷ் கனகராஜோட ட்ரீம் ப்ராஜெக்ட். அதை வந்து சூர்யா வைத்து தான் இயக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்து நம்ம லோகேஷ் கனகராஜுக்கு இருக்கு. ஸோ அதனால வந்து இந்த திரைப்படத்தோட ஒரு கனெக்ஷனா இருக்கும். இரும்பு கை மாயாவி தான் வந்து சூர்யா வைத்து பண்ண போறாங்களா அப்படிங்கிற கேள்வியும் எழுதிருக்கும். அப்படி இல்லைன்னா வந்து இது வந்து கம்ப்ளீட்டா கூலி திரைப்படம் எப்படி வந்து ஸ்டாண்டர்டான ஃபிலிமா இருக்கோ அதே மாதிரி வந்து சூர்யா அவர்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்டான ஃபிலிம் தான் வந்து லோகேஷ் கனகராஜ் கொடுக்க போறாங்களோ அப்படிங்கிற கேள்விக்குறி வந்து இருக்கும். அப்படியும் இல்லைன்னா எஸ்சியோட கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு திரைப்படம் பண்ணுவாங்களா அப்படிங்கிற கேள்வியும் வந்து இருக்கும். ஆனா இது எல்லாத்துக்குமே வந்து லோகேஷ் கனகராஜ் தான் விடை சொல்லணும். திடீர்னு வந்து லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இந்த ஒரு முடிவை வந்து எடுத்திருக்காங்க. ஏன்னா வந்து லோகேஷ் கனகராஜ் அவர்கள் வந்து இதுக்கு முன்பு வந்து NTRக்கு வந்து ஒரு கதையை வந்து சொல்லியிருக்காங்க. அந்த கதையும் வந்து ஓகே ஆகியிருக்கு. ஆனா திடீர்னு வந்து அந்த NTR ப்ராஜெக்டை பத்தி பேசாம திடீர்னு சூர்யா அவர்களோட அடுத்த திரைப்படத்தை பத்தி வந்து லோகேஷ் கனகராஜ்
கனகராஜ் தரப்புல இருந்து பல செய்திகள் வந்து வெளியாகி கொண்டு இருக்கு. ஓகே, இப்போ வந்து சூர்யா லோகேஷ் கனகராஜ் இணைந்தா அந்த திரைப்படம் வந்து எந்த அளவுக்கு வெற்றி திரைப்படமா அமையும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வார்த்தையால் வந்து சொல்லவே முடியாது. ஏன்னா வந்து விக்ரம் திரைப்படத்துல வெறும் 10 நிமிஷம் தான் வந்து லோகேஷ் கனகராஜ் அவர்கள் சூர்யா வந்து டைரக்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த 10 நிமிஷம் வந்து தீயா வந்து இருந்தது. சொல்லப்போனா வந்து விக்ரம் திரைப்படம் இந்த அளவுக்கு 400 கோடி உலக அளவுல வசூல் ஒரு லோகேஷ் கனகராஜுக்கு டேர்னிங் பாயிண்டா அமைந்ததற்கான மிக முக்கியமான காரணமே அந்த ரோலக்ஸ் கதாபாத்திரம் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். சொல்லப்போனா வந்து சூர்யா அவர்களுக்கும் அது ரொம்ப முக்கியமான கதாபாத்திரமா அமைந்து விட்டது. வெறும் வந்து ஒரு 10 நிமிஷம் காட்சி வந்து சூர்யா அவர்களை வைத்து லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இவ்வளோ அழகா இவ்வளோ மாசா வந்து செதுக்குறாங்கன்னா ஒரு 2 மணி நேரம் திரைப்படம் சூர்யா அவர்களை எவ்வளவு வெறித்தனமா காட்டுவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு வந்து பர்சனலா வந்து எனக்கு வந்து அதிகரித்து விட்டது. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன? சூர்யா லோகேஷ் கனகராஜ் காம்போல திரைப்படத்தை பார்க்க யாரெல்லாம் வெயிட் பண்றீங்க அப்படிங்கிற விஷயத்த கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க.